3 மாத கரு. அப்படி என்றால் உள்ளே சென்ற உதிரம் ஆண் உருவமோ அல்லது பெண் உருவமோ 3 மாதத்திலே பிரிய தொடங்கும். அப்பேற்பட்ட அந்த 3 மாத கரு அதை தேடி 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 தேடிக்கொண்டே வருகிறேன். பாஞ்சால் அந்த 3 மாத பெண்ணை கிடைக்காத காரணத்தினால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் 5. இந்த பஞ்சபூதங்கள் யார்? யார்? சிவனே பஞ்சபூதம். எப்படி என்றால் என்னோடு வாதமிட்டு என்னிடத்தில் சாபத்தை பெற்று சென்றால் உமையவள் பார்வதா. அப்படி சாபத்தை செட்டு, சுவாமி எனக்கு எப்போ இடமாம் தெரிவீர்கள் என்று கேட்டான். நீ பூலோகத்தை சென்று என்னையே நினைத்து கடந்தவன் செய்ய வேண்டும். அப்படி கடந்தவன் செய்தால் என் மனம் உருகும். அப்படி உருகினால் உனக்கு இடமாம் தெரிகிறேன் என்று சொன்ன உடனே பூலோகத்தில் ஒரு பெண்ணாக பிறந்தாள். அப்படி பிறந்த உடனே நேரம் காலம் கிடுகிடு ஓடியது. சமயம் பார்த்து திருமுக்கூடல் செய்யாது வேதவதி கம்பாடு என்று சொல்லக்கூடிய 3 6 ஒன்றாக கூடுகின்ற இடம் இருக்கு. திருமுக்கூடல் என்ற இடத்திலே மணலா சிவலிங்கத்தை செய்தார். மணலா சிவலிங்கத்தை செய்து ஒரு யாகத்தை தோற்றினார். பார்த்து இவளுடைய பக்தியை பரிசோதிக்க வேண்டும், இவள் கற்பின் தன்மையை பரிசோதிக்க வேண்டும் என்று என் 2வது மணியாக கங்கை அழைத்து, கங்கா உன்னுடைய அக்கா என்னோடு சேர வேண்டும் என்று பெருத்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாய். நீ இப்போது காட்டாட்சி வெள்ளமாக உருவெடுத்து அந்த யாகத்தை அடித்துக் கொண்டு போய் என்று கட்டளையிட்டு அந்த கங்கையும் காட்டாட்சி வெள்ளமாக உருவெடுத்து திருமுக்குடல் ஆட்சி வழியாக ஓடிக்கொண்டே இருந்தால் பார்த்தால் உமையல், ஓ வருகின்ற இந்த காட்டாட்சி வெள்ளத்தால் நாம் அணை கொண்டிருக்கின்ற இந்த மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கம் எங்கே கரைந்து விடுமோ என்று பக்தியை மறந்து பாசத்தால் அன்பால் காமத்தால் என்னை கட்டி அணைத்தார். அப்படி காமத்தால் கட்டி அணைத்தவுடனே பக்தி மறந்தது. காமம் அங்கே ஆட்சி செய்து விட்டது. என்னை கட்டி அணைத்ததால் அங்கே படீர் என்று வெடித்தேன். ஏன்? அவருடைய சனம் சிவலிங்கத்தின் மீது பட்டது. படீர் என்று வெடித்து யாகத்திலிருந்து தோன்றி பூமியிலே கால் வைத்தேன். நான் முதலாக கால் வைத்து இடம்தான் நிலம். நிலம் என்ற தத்துவத்தை முதலாக பூமியில் வைத்தேன். நான் யாகத்திலிருந்து தோன்றியபடியால் அந்த இடத்திற்கு ஏகாம்பரீஸ்வரன். அவள் காமத்தால் கட்டி அணைத்ததால் அவளுக்கு காம ஆட்சி, காம ஆட்சி, காமாட்சி அம்மன். அந்த இடம்தான் இன்று காஞ்சிமா நகரமாக இருக்கிறது. காஞ்சிமா நகரத்திலே நான் ஏகாம்பரீஸ்வரனாகும், உமையவள் காமாட்சி அம்மனாகும் உலக மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் முதலாக கால் வைத்த இடம் நிலம் என்ற தத்துவத்தை வைத்திருக்கிறேன். அதற்கு மேலே இந்த கணுக்கால் முதல் இடை வரையிலும் நீரால் சூழ்ந்திருக்கிறது. அதனால்தான் பூலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு ஆணும் பெண்ணும் மலம் ஜலமெல்லாம் இடைக்கு கீழே போய் கொண்டிருக்கிறார்கள். நீரை பூமிக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரக்கூடிய நீரை அடக்கி ஆளுகின்றார். கங்கையை அடக்கி ஆளுவதால், ஜலத்தை கட்டி ஆளுவதால் திருவானைக்காவல் என்று சொல்லக்கூடிய இடத்திலே காவிரி அணையை அணையாக கட்டி ஆளுகின்ற ஜலகண்டீஸ்வரன். அதற்கு மேலே இந்த வயிறு தான் உலகத்தில் என்றும் அணையா தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஐயோ என் வயிறு எரிகிறதே, அப்பாவி இந்த வயிறு என்று இந்த பாமர மக்கள் வயிற்றில் அடித்துக் கொள்கிறார்களே. இந்த வயிறுதான் அணையா தீபம் என்பதை உலகத்துக்கு காட்டவே திரு அண்ணாமலையிலே கார்த்திகை மாதம் கிருத்திகை திதி பரணி நட்சத்திரத்தில்
ஆண்டுக்கு ஒரு முறை தோன்றி அடியா புகழோடு வாழக்கூடிய நான் தான் திரு அண்ணாமலையிலே அருணாச்சலேஸ்வரன். அதற்கு மேலே இந்த மார்பு கூட்டுக்குள்ளே இதயம் என்னும் கருவறை. அந்த இதயம் என்னும் கருவறை சீராக இயங்க வேண்டும் என்றால் அதற்கு காற்று தேவை. காற்று இல்லாமல் ஒருவனால் கூட வாழவே முடியாது. அப்பேற்பட்ட காற்றுக்கு உண்டான தலம் ஆந்திர மாநிலம். தோஷங்களை போக்கக்கூடிய தலம். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த மண்ணை மிதித்தால் அந்த தோஷம் நிவர்த்தியாகிவிடும். அப்பேற்பட்ட தலம் தான் ஆந்திர மாநிலம். ஸ்ரீ கால அஸ்திரி, ஸ்ரீ கால அஸ்திரி, ஸ்ரீ கால. அதுக்கு அடுத்தது இந்த சிரசு. யாராலும் பார்க்க முடியாத சிரசு. ஏன் இந்த பிரம்மணவனையை பார்க்க முடியாமல் தாயம்பூவை பார்த்து பொய் உரைக்க செய்தானே, அப்பேற்பட்ட சிரசு ஆகாயத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நானும் என் மனைவியும் ஜதிகுட்டி ஆடுகின்ற பொழுது என்னுடைய சிலம்பாகப்பட்டது அருந்து அவள் மடியிலே விழுந்தது. சிலம்பு அருந்து விழுந்த இடம் சிலம்பு அறம். சிலம்பு அறம், சிலம்பரம். சிலம்பரம் என்பது வார்த்தை மருவி மக்கள் வாக்காளம் போக்காளம் சிலம்பரம் என்று மாறி சிதம்பரமோ. சிதம்பரத்தில் நடராஜ பெருமானாக காட்சியளிக்கின்றேன். என் மனைவி தில்லைவனை காளியாக காட்சி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட இந்த நிலம், காற்று, நெருப்பு, நீர், ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச பூதங்களாகப்பட்டவன் ஈசன் என் கருத்தில் இந்த பிரம்மகபாலம் பற்றிய பிறகு என்னுடைய மெய், வாய், செவி, மூக்கு என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்புலனும் ஐந்து மாறு பெண்ணும் தேடிக்கொண்டே வருகிறேன். கண்களில் புலப்படவில்லை. 5 மாத பெண்ணும் என்றால் ஒரு தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய கரு ஆனா பெண்ணாகென்று தெரிந்துவிடும். அப்பேற்பட்ட அந்த 5 மாத கரு எங்கே 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 கிடைக்கவில்லை. கிடைக்காத ஒன்று ஆட்டம் ஆடிக்கொண்டு பாட்டம் பாடிக்கொண்டு கதியில்லை, சுற்றமில்லை, சுற்றிட வகையுமில்லை என்பதற்காகவே யாரும் இல்லாத ஒருவனாக அலைந்து திரிந்து வருந்தி கொண்டிருக்கிறேன் என்றால் நான் ஆடுகிறேன். என் ஆட்டத்துக்கு காரணம் ஸ்வரங்கள் 7 சா ரி க ம ப த நீ என்று சொல்லக்கூடிய இந்த 7 சுரங்களும் ஈசன் என்னையே சுற்றுகிறது. நான் அசைந்தால் அசையக்கூட கேவலமெல்லாம் இந்த பிரம்மகபாலம் கரத்திலே பற்றிய பிறகு சுரமெல்லாம் என் வார்த்தையை மீறி ஏருக்கு மாறாக இருக்கின்றது, ஏருக்கு மாறாக இருக்கின்றது. இது சுரமெல்லாம் 7 மாத
7 மாத பிண்டம். இது தேடிக்கொண்டுதான் வருகிறேன். கிடைக்காத காரணத்தினால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 9 நவகிரகங்கள் யார்? சூரியன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ராகு, கேது, அங்காரகன், இப்படி சொல்லப்பட்ட 9 நவகிரகங்கள். இந்த 9 நவகிரகங்களும் உலகத்தில் வாழக்கூடிய மானுட ஜென்மம். அவருடைய ராசிகள் 12: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, சிம்மம், விருட்சகம், மகரம், தனுசு, கும்பம், மீனம் என்று சொல்லக்கூடிய ராசிகள் 12. நட்சத்திரங்கள் 27: அஸ்வினி, ரேவதி, சுவாதி, சித்திரை, புரட்டாதி, உத்திரட்டாதி, திருவோணம், திருவாதிரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் 27. இந்த 9 நவகிரகங்களும் 12 ராசியிலே 27 நட்சத்திரத்தில் யார் ராசி எப்போ இடமிட்டு இடம் பெற வேண்டும்? சனி பயிற்சி எப்போ, குரு பயிற்சி எப்போ, ராகு பயிற்சி எப்போ, கேது பயிற்சி எப்போ என்று நான் சொன்ன பிறகுதான் இடமிட்டு இடம் போகும். ஆனால் இந்த பிரம்ம கபாலம் கருத்திலே பற்றிய பிறகு என் வார்த்தையை கேளாமல் இந்த 9 நவகிரகங்களும் தன்னிச்சையாகவே செயல்பட்டு நொந்து கொண்டு இருப்பதா? ஐயோ, நவகிரகம் 9 மகாதே. தேடிக்கொண்டே வருகிறேன். இதை தேடி தேடி அலைந்து திரிந்து இந்த பாதம் முதல் என்னுடைய பற்கள் வரை நொந்து கொண்டே இருக்கிறது. அதனாலே இந்த பற்கள் எல்லாம் நோகுதடி. 10 மகாதே. அப்படி என்றால் ஒரு தாயின் வயிற்றில் 300 நாட்கள் $7,200 மணி நேரம் ஒரு தாயின் வயிற்றில் இருந்து உதிரம் சொட்ட சொட்ட ஒரு குழந்தை யோனியின் வழியாக பிறக்கிறது. அப்பேற்பட்ட 10 மாத பிண்டத்தை தான் தேடிக்கொண்டு வருகிறேன்.
எந்த தாய் கொடுப்ப, எந்த ஒரு தாயும் உயிரோடு உள்ள ஒரு குழந்தையை கொடுக்க மாட்டார். ஆஹா ஆஹா, உயிரோடு உள்ள குழந்தையைத்தான் ஒரு தாய் கொடுக்க மாட்டார். உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டார். அவன் எப்பேற்பட்டவன் இருந்தாலும், எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும், அவனுக்கு கிடைக்கும் ஒரே பெயர் பிணம். பிணம். எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும், அவன் சொந்த பெயர் மறைந்து தெய்வத்தின் புது பெயரான பிணம் என்ற பெயர் அவனை பற்றுகிறது. அப்பேற்பட்ட உண்மையை புரியாமல் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்ற அற்ப கூடுகளே, உங்கள் ஆட்டத்தை முடிக்கும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க இந்த 10 மாத பிண்டம் உடலை விட்டு உயிர் போய்விட்டால் கொண்டு செல்கின்ற இடம் சுடலை, தீயிட்டு இருக்கக்கூடிய இடம் இடுகாடு. அப்பேற்பட்ட சுடலுக்கு சென்றால் அங்கே வரக்கூடிய சுட்ட பிணங்களையும் சுடாத பிணங்களையும் வாரி புசிக்கலாம். இந்த பிரம்ம கபாலம் கரைத்து விட்டு விலகும் அல்லவா? இதோ 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 செல்லுகிறேன், செல்லுகிறேன். சுடலை சுட்ட பிணங்களை
சுடலை சென்று சுட்ட பிடங்களையும் சுடாத பிடங்களையும் வாரி புசித்தார். என் பசி தீரும் என்று பார்த்தார். என் பசி தீரவில்லையே, என் பசி தீரவில்லையே, என் பசி தீரவில்லையே. காடென்று வாராமல் மலையென்று வாராமல் அலைந்து திரிந்தனே. கடைசியாக
சுழலைக்கும் சென்று பார்த்தேன். என் பசி தீரவில்லை. என் பசி தீர வேண்டும் என்றால் கடைசி போர் வழி பூலோகத்தில் வாழக்கூடிய மனுக்கள், அந்த மனுக்கள் வாழக்கூடிய பூவுலகம், அந்த பூவுலகத்திலே உலகத்தில் வாழக்கூடிய யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவங்களுக்கெல்லாம் படிகளந்த ஈசன் இந்த பிரம்ம கபாலம் கடத்திலே பற்றிய பிறகு, அம்மா நான் பசியோடு வாழ்கிறேன் தாயி. இந்த பிரம்ம கபாலம் கடத்திலே பற்றிய பிறகு என்னையே மறந்து வாடுகிறேன் தாயே அம்மா என்று உலகம் சென்றால் தனக்கு இல்லாவிட்டால் தன் நிலத்தை நாடு யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கின்ற வள்ளல்கள் அல்லவா புரிந்து தெரிந்து அறிந்து உலகத்திலே ஒரு களத்திலே கபாலத்தையும் மறு களத்தில் இந்த ஓட்டை தாக்கி அம்மா நான் பிச்சாத்தி வருகிறேன் தாயே என்று பிச்சை எடுத்து உண்டோ என் பசி தீரும் அல்லவா, என் பசி தீரும் அல்லவா, என் பசி தீரும் அல்லவா. நாளை உலகம் அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, எங்கள் சோத்துப்பாக்கம் ஸ்ரீ உமா மகேஸ்வரி நாடகமன்ற சார்பாக அதிகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பாருக்கெல்லாம் படியளக்கக்கூடிய ஈசனே பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார். நம்மளால் ஈன்ற காணிக்கு ஐயனுக்கு கொடுத்து ஐயனுடைய பசியை தீர்த்து ஐயனுடைய ஆசீர்வாதம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மூலவத்திலே சாதாரண ஒரு மாண்டன் அவர் கரத்தால் செய்யப்பட்டு இந்த ஓடு இந்த மண் பாண்டு இன்று என் கருத்தை பற்றி சொல்கின்றார். அரசனாக ராஜாஜி ராஜனாக கைதிக்கு வழி ஆண்டு வந்து இந்த ஈசன் கருத்திலே ஓடு ஒரு கருத்திலே கபாலம் அப்பா தாயே பசி பசி என்று வருகிறேன் தாயே அம்மா தாயே அம்மா பசி ஆகிடும் தாயே அம்மா அம்மா பிச்சாண்டி பாருங்கள் ஆதியிலே வந்தது இந்த கோலம், இந்த கோலம் பாதியிலே வந்ததம்மா இந்த சாவு. ஆதியிலே வந்தது இந்த கோலம், இந்த கோலம் பாதியிலே வந்ததம்மா இந்த சாபம். ஆதியிலே வந்ததில்லை இந்த கோலம், இந்த கோலம் பாதி
பிச்சமயம் என்கிடத்தில் அன்புமயம் ஈசனுக்கே இந்த நிலை எண்ணி பாருங்கள் அம்மா எத்தனையோ பேரை என்றும் வாட்டிய கையால் படியாய் வருகின்றேன் அள்ளியிடுங்கள் வாயம் எத்தனையோ பேரை என்றும் வாட்டிய கையால் படியாடி வருகின்றேன் அள்ளியிடுங்கள் பிச்சமயம் என்னிடத்தில் அன்பு மகிழ்ந்தே அத்தையிடம் என்னிடத்தில் அன்பு மகிழ்ந்தே இந்த ஈசனுக்கு இந்த நிலை சாடி தன்னை கண்டு பிச்சையிடுங்கள் உங்கள் பெரிய தூர்வாசல் கொடுத்த சாபம் பழித்ததம்மா அதனாலே இந்த நிலை நேர்ந்ததம்மா கொடுத்த சாபம் பழித்ததம்மா அதனாலே இந்த நிலை நேர்ந்ததம்மா பிச்சமயம் என்னிடத்தில் அன்பு பிச்சமயம் என்னிடத்தில் அன்பு மகிழ்ந்தல் இந்த ஈசனுக்கே இந்த நிலை எண்ணி பாருங்கள் அம்மா பிச்சாண்டி பிச்சாண்டி தன்னை கண்டு பிச்சையிடுங்கள் உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள் பிச்சமயம் என்னிடத்தில் அன்பு பிச்சமயம் என்னிடத்தில் அன்பு மகிழ்ந்தல் இந்த ஈசனுக்கே இந்த நிலை எண்ணி பாருங்கள் அம்மா உன்னை கண்டு உலகிற்கே படிகளந்த ஈசன் யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவங்களுக்கெல்லாம் தவறாமல் பழிகளந்த ஈசன் இந்த பிரம்ம கபாலம் கருத்தை பற்றி நான் பித்தனாக பேயனாக காடின்றி பாராமல் மலையின்றி பாராமல் ஆலை தீர்த்திருந்து இன்று கரத்தில் ஓட்டை தாங்கி வருகிறேனே அம்மா தாயே என்று என் மீது கருணை வைத்திருக்கின்றீர்களே அம்மா இதற்கு பேர்தான் விதியா விதி என்ற 2 வார்த்தை இருக்கு அதுதான் சனி வராத வாழ்க்கையே ஒன்றுமில்லை அம்மா அந்த சனி வந்து விட்டால் எப்பேற்பட்ட வாழ்க்கையும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடித்தான் ஆட வேண்டும் பாடாத பாட்டெல்லாம் பாடித்தான் ஆக வேண்டும் தாயே அம்மா விதியாரையும் விடாது விதியாரையும் விடாது மனவேதனை தாங்காது விதியாரையும்
மாற்றத்தினாலே இங்கே விஜயம் இங்கே பலியூரம்மா மாற்றத்தினாலே இந்த விஜயம் இங்கே பலியூரம்மா மாற்றத்தினாலே விதியாரையும் மனவேதனை தாங்காது விதியாரையும். அம்மா ஐயா பசி என்று வந்த உடனே ஐயோ நம் இல்லத்தில் நாடு யாரோ வந்திருக்கிறாரே என்று என் மீது கருணை வைத்து உங்களால் என்ற அன்னத்தை எல்லாம் கொடுத்திருக்கின்ற தாயே அப்பா இதோ உங்கள் கரத்தால் உண்டு அந்த கொடுத்தப்பட்ட இந்த அன்னத்தை நான் புசுவதற்கு முன்பாகவே எனக்காக படியளந்த இந்த மக்கள் உலகத்துக்கே படியளந்த ஈசனுக்கே நீங்கள் படியளந்தபடியால் இனி ஒரு காலமெல்லாம் பெரு புகழோடு வாழ வேண்டும் அல்லவா? எப்படி என்றால் இது நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே முதல் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் ஜெகதீஸ்வரன் உமா மகேஸ்வரன் நான் தான் முதல் ஈஸ்வரன். மற்றவரெல்லாம் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர்கள். எப்படி என்றால் எப்பேற்பட்ட வினையாக இருந்தாலும் அந்த வினையெல்லாம் தீர்க்கக்கூடிய என் மகன் அல்லவா விநாயகன், அவன்தான் விக்னேஸ்வரன். அதுக்கடுத்த ஈஸ்வரன் இந்த உலகத்தில் நான் ஏறக்கூடிய வாகனம் அன்றாடம் ரிஷபம் என்று சொல்லக்கூடிய நந்தீஸ்வரன், அவன் நந்திதான் அதுக்கடுத்த ஈஸ்வரன். அதுக்கடுத்த ஈஸ்வரன் ஆடர்களை ஆட்டி வைப்பவனும் கூடர்களை எல்லாம் கூட்டி வைக்கக்கூடிய சனி. எனக்கு நிகரான பட்டம் பெற்றவன் சனீஸ்வரன். அதுக்கடுத்த ஈஸ்வரன் சிவாலயங்களுக்கு சென்றால் யார் வருகிறார் யார் போகிறார் என்ன கொண்டு போகிறார் என்று கணக்கு பார்க்கக்கூடிய சண்டிகேஸ்வரன். அதனால்தான் சிவாலயங்களுக்கு சென்றால் திருநீரை நெற்றியிலே பூசிக்கொண்டு சிவா நான் ஒன்று கொண்டு போகவில்லை என்று கை தட்டி திருநீரை இட்டுக்கொண்டு மீதம் இருக்கின்ற திருநீரை ஆலயத்தில் இட்டுவிட்டு போக வேண்டும். சிவன் சொத்து குலம் நாசம் அப்படி என்று கணக்கு பார்க்கக்கூடிய சண்டிகேஸ்வரன். அதுக்கடுத்த ஈஸ்வரன் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய கோட்டீஸ்வரன். அதுக்கடுத்த ஈஸ்வரன் இந்த உலகத்திலே என்னை 3 முறை நேரிலை பார்த்து 3.5 கோடி ஆயுளை பெற்ற தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரன். அதோடு நின்று விட்டது தாய். அதற்கு பிறகு நான் பசி என்று ஓடி வந்த உடனே எனக்காக அன்னை மெட்டுகளே இந்த பூலோக மனுக்கள் ஈசனுக்கு படியழுந்தபடியால் மணி ஈசன் மணி ஈசன் மணி ஈசன் மணி ஈசர்கள். இந்த மணி ஈசர்கள் என்பது வார்த்தை மருவி 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 காலப்போக்காலும் மக்களுடைய வாக்காலும் மணி ஈசர்கள் என்ற வார்த்தை மருவி மனிதர்களாக இந்த உலகத்தில் நிலைத்து வாழ வேண்டும். என் புகழ் எப்படி ஓங்குகிறதோ அது போன்று எனக்காக அன்னைவிட்ட அத்தனை பேருடைய புகழும் நிலைத்து நிற்க வேண்டும். அப்பேற்பட்ட இந்த மனுஷர்கள் நிலைத்து வாழ வேண்டும். இதோ நீங்கள் கொடுத்த அன்னத்தை புசிக்கிறேன் தாயே. அப்பா நீண்ட அகலோடு இதோ இந்த அன்னத்தை புசிக்கிறேன் தாயே. அம்மா அம்மா தாயே அம்மா. என்ன இது ஆச்சரியம்! பூலோகத்தில் வாடக்கூடிய மனுக்கள் கரங்களால் கொடுக்கப்பட்ட இந்த அன்னத்தை இந்த ஓட்டை தாக்கி வாங்கி அம்மா என்று புசிக்கின்ற பொழுது என் பசி தீரும். இந்த பிரம்ம கபாலம் விலகும் என்று பார்த்தால் என் பசியின் தீரவில்லை. இந்த பிரம்ம கபாலம் மகளவில்லையே தாயே. அம்மா நேரமாக ஆக காலம் கூட கூட அம்மா அக பசி அதிகமாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பிரம்ம கபாலம் கலந்து விட்டு விலகவில்லையே. அடிப்பெரிய பார்வதி சுவாமி என் வார்த்தையை கேட்டு சத்தோலகம் சென்று அவனுடைய 5 சிறுத்தை ஒரு சிறுத்தை அடுத்த தொடங்கி
அவனுடைய சிரமப்பட்டதும் உன் கருத்தை பற்றி கொண்டதா சுவாமி சுவாமி அன்றே உரைத்தேன் கணவன் வாழ்க்கையில் ஏற்று நடக்க வேண்டும் அவள்தான் பெண்ணுக்குண்டான அழகு என்று உரைத்தேன் அதையெல்லாம் நீ ஏற்கவில்லை என்னுடைய பஞ்சமுக சேவையை பார்க்க வேண்டும் என்று துடித்தாயி அதனால் நீ அடைந்த லாபத்தை பார் இந்த கபாலத்தை தாக்கி வருகின்ற நீ பாரு பைத்தியக்காரி பார்வதா உங்களுக்கு நிலவை சுவாமி இதற்குமாய் நான் கூறுகின்றேன் சுவாமி இது ஆரம்பித்தவளே நீதான் ஆமா உபாயத்தை நீ உரைக்கிறாயா நான் உரைக்கின்றேன் சுவாமி என்ன உன் உபாயம் அது பார்த்தாயா வைகுந்தத்தாளக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்தவாசன் எம்பெருமான் கமலக்கண்ணன் கார்பகவண்ணன் ஆபத்தாண்டவன் அநாதரட்சன் என்னுடைய அன்னிடத்தில் சென்றா ஏதாவது மார்க்கை கிடைக்கும் சுவாமி பைத்தியக்காரி ஒரு கணவன் தொட்டு தாலி கட்டிய கணவன் தன் மனைவியை எவ்வளவுதான் சந்தோஷம் வைத்திருந்தாலும் கூட அந்த பெண்ணாகப்பட்டவள் பிறந்த வெற்றி புகழை பாடுவதற்கு காரணம் நீதானா ஒரு பெண் பிறக்கிறாள் சில காலம் தாய் தந்தையோடு வாழ்கிறாள் ஒரு ஆடவனுக்கு கட்டுப்பட்டு மாங்கலித்து ஏற்றிய பிறகு அவள் வாழ்கின்ற வாழ்க்கை தரம் புகுந்த வீட்டிலே இப்பேற்பட்ட பெண் நம் கிராமத்தில் பிறக்கவில்லை இப்பேற்பட்ட பெண் நம் வயிற்றில் பிறக்கவில்லை என்று புகுந்த வீட்டிலே ஒரு பெண்ணின் புகழை பாட வேண்டும் அதை மறந்துவிட்டு நீ புகுந்து பிறந்த வீட்டின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறாயே இதை பார்த்துத்தான் உலகத்தில் பாடிக்கொண்டு பெண்கள்லாம் எதுக்கு எடுத்தாலும் என் அன்னை வீடு இருக்கிறது ஏன் தம்பி இருக்கிறான் ஏன் தாய் இருக்கிறான் என்று தாய் வீட்டுக்கு ஓய்வு கொண்டிருக்கிறாளா அடி பாதகி அடி சட்டாளி அண்ணன் வீடு வைகுந்தம் நானா அங்கே சென்றால் ஏதாவது மார்க்கை கிடைக்கும் சுவாமி உண்மையாகவா?